1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இப்படிப்பட்ட துக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களானால், பேச முடியாதபடியான ஒரு சூழ்நிலை, இந்த துக்கம் தொண்டையை அடைக்கிற சூழ்நிலையில இருப்பீர்களானால், கண்ணீரோடு கனத்த இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், என்னால சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது, சத்தம் போட்டு அவரை கூப்பிட முடியாது, ஏன்னா என் வாயிலிருந்து வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீர் ஒன்றே போதும் என் மகளே, உன் கண்ணீர் ஒன்றே போதும் என் மகனே. உன் இருதயத்தின் வலி வேதனை எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சத்தம் போட்டு ஜெபிச்சாதான் அவர் கேட்பாருன்னு இல்லை. உன் இருதயத்துல ஆழத்துல நீ அழுகிற அழுகையை கர்த்தர் காணுகிறவரா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார். அவருக்கு நீங்க இருதயத்துல இடம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால அவர் உங்கள் இருதயத்தின் ஆழத்துல அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வேதனையில இருக்கிறீங்கன்ட்டு. நிச்சயம் உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் உங்களுக்காக மனதுருகி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். இப்போ இயேசு எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம்ல தேவாலயத்துக்கிட்ட வராரு. அந்த இடத்துல பெத்தஸ்தான்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை சுற்றி அநேக வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்தை தேவ தூதன் அப்பப்போ வந்து கலக்கி விடுவார். அது கலக்கும் போது இந்த வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த குளத்தை சுத்தி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க முதல்ல யார் போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அது குணமாகிடுமா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அந்த பெத்தஸ்தா குளத்தின் அருகே அநேகர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த வழியா இயேசு வராரு. அந்த இடத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த மனுஷன் 38 வருஷமா வியாதியோடு பெத்தஸ்தா குளத்தின் அருகே உட்கார்ந்துருக்கான். எப்படியாவது அந்த குளத்தை கலக்கும் போது இவன் போய் இறங்கி அந்த அவனுடைய வியாதி சுகம் ஆகாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஏக்கத்தோடு அங்க உட்கார்ந்துருக்கான். இப்போ இயேசு அவன்கிட்ட போறாரு. அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாருன்னு பாப்போமா. யோவான் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இப்போ அந்த குளத்தை சுத்தி அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த ஒரு மனுஷங்கிட்ட தான் போய், நீ சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கேட்கறது யாருன்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியல. அவர் எதுக்காக கேட்கிறாருன்னு தெரியல. ஆனா அவன் என்ன சொல்றான், குணமாகணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா அந்த குளத்தை கலக்கி விடும்போது என்னை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல இறக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அதனால என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இயேசு கேட்ட கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல. ஆனாலும் இயேசு என்ன சொல்றாரு, எழுந்துரு. அவன் விரும்புறான்னு தெரிஞ்சிச்சு, அவன் குணமாகணும் விரும்புறான் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு தெரியுது. அதனால இயேசு என்ன சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவன் சுகமாகிட்டான். ரொம்ப ஈஸியான வேலை. அவன் 38 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த அவனுடைய வியாதி குணமாகணும்னு. ஆனா இயேசு ஒரே ஒரு வார்த்தையினால, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையினால அவனை சுகமாக்கி விட்டார். இந்த மனுஷனும் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதற்காக தான் அவன் 38 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான். இயேசு அவனை மறுபடியும் தேவாலயத்துல பாக்குறாரு. அவன் போயிட்டான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பெத்தஸ்தா குளத்தருக தான் இவனை சுகமாக்குனார் இல்லையா. இப்போ தேவாலயத்துல அவனை பாக்குறாரு. அவன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். இயேசுவும் அங்க இருக்கிறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, இதோ நீ சுகமாயிட்ட, இனி அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இருக்கிறான். புரியுதா. அவன் ஏற்கனவே ஏதோ அதிகமா பாவம் செஞ்சிருக்கிறான். அந்த பாவத்தினால வந்த விளைவுதான் அந்த வியாதியா இருக்கக்கூடும். அந்த வியாதியில அவனை வந்து அந்த குளத்துல கொண்டு போய் அந்த வியாதியை குணமாக்க யாரும் இல்லாத காரணத்தினால, அவன் தனித்து விடப்பட்ட காரணத்தினால இப்போ அவன் வந்து உணர்ந்திருக்கிறான். என்ன உணர்ந்திருக்கிறான், நான் ஒரு பாவி அப்படின்றத தன் இருதயத்துல உணர்ந்திருக்கான். அவன் உணர்ந்ததை இயேசு பார்த்துட்டு தான் அவனிடத்துல அவனை தேடி வருகிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் நம்ம தேவன். நீ உன் இருதயத்துல உன் பாவத்தை நீ நினைக்கும் போது, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ மனம் வருந்தும் போது இயேசு அந்த இடத்துல வருகிறார். நம்ம இன்னைக்கு கூட நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு நீங்க மனம் வருந்தும் போது கர்த்தர் உங்கள் இடத்துல வந்துருவாரு. வந்து உனக்கு என்ன தேவையோ அந்த உதவி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கேட்டும் செய்வாரு, கேட்காமலும் செய்வாரு. இந்த இடத்துல அவன்கிட்ட எதுக்காக கேட்கிறாருன்னு சொன்னா, அவனுக்கு அந்த விருப்பம் இருக்கா, அவன் குணமாகணும்ன்ற விருப்பம் அவனுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அவர் கேட்கிறாரு. நீ குணமாகணும்னு விரும்புறியா, உனக்கு குணமாகணுமா அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த சுகத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு,
நீ இப்படியே நல்லா இருக்கணும்னு சொன்னா இனி அதிக கேடான எந்த பாவமும் நீ செய்யாம இருக்கணும். இதை விட உனக்கு ஒரு வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சினா இனிமே பாவம் செய்யாம நீ வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி இருக்கிறான் இல்லையா? அதனாலதான் இயேசு அவனை எந்த கேள்வியும் கேட்காம அவன் கேட்காமலே அவனுக்கு உதவி செய்கிறார். இயேசு அவனுடைய இருதயத்தை கண்டு மனம் இறங்கி அவன் கேட்காமலே அவனுக்கு உதவி செய்தார். இவன் இத்தனை வருட காலமாக எத்தனை மனிதர்களிடத்தில் உதவி கேட்டிருப்பானோ தெரியல இல்லையா? நிச்சயமா அவன் கேட்டிருப்பான்ல, என்னை யாராவது எடுத்துன்னு போய் அந்த குளத்துல இறக்கி விடுங்களேன், தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது என்னை யாராவது கொண்டு போய் இறக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் நிச்சயமா பல மனிதர்களிடத்தில் அவன் உதவி கேட்டிருப்பான். ஆனா எந்த மனிதனும் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை. இன்னைக்கும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அநேகர் இப்படிதான் இருக்கிறோம். நம்ம மனிதர்களிடத்துல நாடி தேடி போகிறோம் உதவிக்காக. ஆனா எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை. பல பிரச்சனைகள் காரணமாக நம்ம போவோம், அவங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும், ஆனாலும் அவங்க வந்து உதவி செய்ய மனம் இல்லை அவங்களுக்கு. இப்போ இந்த மனுஷனை கூட கூட்டிட்டு கொண்டு போய் குளத்துல இறக்குறதுக்கு நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்றது, தேவாலயத்துக்கு வரவங்க, பெதஸ்தா குளத்தருக்கு வரவங்க எல்லாருக்கும் திராணி இருக்கும் கூட்டு போய் அவனை குளத்துல இறக்குறதுக்கு. ஆனா மனம் இல்லை. அந்த உதவி செய்வதற்கான மனம் எந்த மனிதர்களிடத்திலும் இல்லை. அதனாலதான் அவன் இத்தனை ஆண்டு காலமாக 38 ஆண்டு காலம் அவன் வந்து வியாதியோட அந்த குளத்தின் அருகே படுத்து கொண்டு இருக்கிறான். அவனால எழுந்து போக முடியல, அதனால படுத்துட்டு இருக்கான். இப்ப இயேசு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை சுகமாக்கிடுச்சு. எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவர் வேற எதுவுமே செய்யல. அவன் அந்த வார்த்தையை கேட்டவன அவனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. அவன் எழுந்து நடக்கிறான். எப்படி ஆண்டவரே நான் நடக்க முடியும் அப்படிலாம் அவன் எதுவுமே கேட்கல. அவர் சொன்னதுமே அவன் எழுந்து நடக்கிறான். அந்த விசுவாசம் அவனை குணமாக்கிற்று.